ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி பற்றின ஒரு ப்ரிவ்யூ தான். ஸோ எஸ், இன்றைக்கி மேட்ச் இருக்குது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6 o'clockலேருந்து ஓப்பனிங் செரமனி ஸ்டார்ட் ஆகுது. அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 o'clockலேருந்து மேட்சஸே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த விதத்தில் இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து டீமை ஒரு ப்ரிவ்யூ பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நம்ம இதை போட்டிருக்கோம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து எந்தெந்த பிளேயர் எல்லாமே விளையாடல, எந்தெந்த பிளேயருக்கு எல்லாமே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கீ பிளேயர்ஸையுமே பார்க்க போகிறோம். ஸோ பிளேயர்ஸ் டு வாட்ச், யார் யாராக இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருக்க போகிறாங்க அப்படின்றது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுருக்கோம். ஸோ 5 பிளேயர்ஸ், 5 பேட்டர்ஸ், 5 பவுலர்ஸ்ன்னு சொல்லிட்டு கேல்குலேஷனில் போட்டிருப்போம். பட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ட் டவுன் பண்ணி 3 பிளேயர்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டீம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டீமில் வந்து பேட்டர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பேட்டர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபேப் டு பிளஸஸ் இருக்கார். ஸோ இவர் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்களோட டீமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு நல்ல டீமாக தான் எடுத்து வச்சுருக்காங்க ஃபார் IPL 2024. ஸோ இதில் வந்து ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ஃபேப் டு பிளஸஸ், ராஜ்தட் படித்தர். ஸோ இவங்க 2 பேரும் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் மோஸ்ட்லி ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேராக தான் இருக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஃபேப் டு பிளஸஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் விராட் கோலி வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா 1 down தான் இறங்குவார் ஃபார் இந்தியன் டீம். அதை இங்கே ஃபாலோ பண்ணுறாரா, இல்லை யூஸ்வலாக IPLல ஓப்பனிங்கே விளையாடுவார் அதை ஃபாலோ பண்ணுறாரா, இல்லைனா யூஸ்வலாக IPLலேயுமே 1 down தான் விளையாண்டுருக்காரு அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்றது நம்ம மேட்ச்சில் பார்க்கும்போது தான் தெரியும். பிகாஸ் ஒவ்வொரு டைமுமே மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு விஷயத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை இந்த டீம் இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அந்த க்ளீ பிளேயர்ஸில் வந்து பேட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேட்டர்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன யார் யார் நாம நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் அகெயின் நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒவ்வொரு மேட்ச்லேயுமே ஒவ்வொரு பிளேயர் ஸ்டார் ஆகலாம். ஸோ இது வந்து நான் எல்லா மேட்ச்லேயுமே இதை சொல்லுவேன். முக்கால்வாசி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் மென்ஷன் பண்ணி தான் இருக்கேன். பிகாஸ் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தவங்களோட டேயாக இருக்கும். ஸோ அவங்க அந்த மேட்ச்சில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ட் பர்டிகுலர் டேட், பர்டிகுலர் ஓவர், பர்டிகுலர் பால், அதுதான் அவங்களோட மேட்ச்சுக்கு ஆன ஹிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமாக எப்படி விளையாண்டுருக்காங்க, ஸோ ஒரு பிளேயர் மட்டும் இல்லாமல் ஒரு டீமாக எப்படி விளையாண்டுருக்காங்கன்றதும் ஒரு சில நேரத்தில் அதை விஷயத்த மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா பிளேயர்ஸுமே 20 ரன் 20 ரன் 30 ரன் 40 ரன் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆவரேஜ் ரன் அடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவுமே டீமோட ஸ்கோரை அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியுமே நிறையா மேட்சஸ் நடந்திருக்கு இன் IPL. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப் டு பிளஸஸ் கன்சிஸ்டன்சியாக நல்லா தான் விளையாடுவார். அவரோடு சேர்ந்து ராஜ்தட் பட்டரும் ஓப்பனிங்கில் நல்லா விளையாண்டு கொடுத்தாருன்னா ஸ்கோர்ஸ் ரொம்ப நல்லாவே வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதை மிஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் விராட் கோலி வராரு. ஸோ கோலி விளையாடும் போது 2 பேரோட பார்ட்னர்ஷிப் இது வரைக்கும் நிறையா ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, ஃபேப்பும் கோலியும். ஸோ இந்த வருஷம் எப்படி காம்போ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பிளேயர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிடலாம். ஃபேப் டு பிளஸஸ். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ராஜ்தத் பட்டர், அதுக்கப்புறமா விராட் கோலி, ஸோ அனுராட், அதுக்கப்புறமா தினேஷ் கார்த்திக். ஸோ இங்கே முக்கியமாக பார்த்திங்கன்னா DK வந்து ஒரு விக்கெட் கீப்பராக வராரு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுயேஷ் பிரபு தேசாய். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே உள்ளே தான் இருக்கார் டீமில், IPLல முக்கியமாக இருக்கார். ஸோ அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேயராகவே தான் இருப்பார். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ஸில் நம்ம ஃபேப் டு பிளஸஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜாக் வெல்ஸ். ஸோ இந்த 2 ஃபார்னர்ஸ் வந்து எந்தளவுக்கு ஒரு இம்ப்ளிமெண்ட்டாக இருப்பாங்க அதை ஃபார் RCBன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சௌரவ் சௌஹான். ஸோ இவங்க தான் பேட்டிங் லைனப் ஃபார் RCB. ஸோ இந்த பேட்டிங் லைனப்பில் இருந்து எல்லாரையுமே விளையாட வைக்க மாட்டாங்க, 1 or 2 பிளேயர்ஸை ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா வில் ஜாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல.
அண்ட் டீமுக்குள்ளே எப்படி மேனேஜ்மெண்ட்குள்ளே அந்த நெட் ப்ராக்டிஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, அண்ட் 4 பிளேயர்ஸ் ஆஃப் ஃபாரினர்ஸ் வந்து யார் யாரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாமே பார்த்து தான் இவரை சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் பாப்பா நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே வாய்ப்பு கம்மி. ஏன்னா கேப்டனாக அவருக்கு கொடுத்துருக்கும் போது அவர் வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபாப் நிச்சயமாக இருப்பார். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வில் ஜாக்ஸ் தான் இருக்கார். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவரோட சான்சஸ் வந்து ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். இந்த மேட்ச்சில் ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் ரொம்பவுமே கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு, அதாவது அடுத்த மேட்ச் வந்து செகண்ட் மேட்ச். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி இந்த இதை பார்க்கலாம். ஸோ இந்த டீமை முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கிளென் மேக்ஸ்வெல். ஸோ எஸ், மேக்ஸ்வெல் அகெயின் ஒன் மோர் நமக்கு ஃபாரின் பிளேயர். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேமரான் கிரீன். இவரையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்பவுமே கம்மி. ஸோ 2 ஆல்ரவுண்டர், ஒரு பேட்டர், அது ஒரு ஃபாரின் பேட்டர், அதுக்கப்புறமா ஒரு ஃபாரின் பவுலர், இந்த மாதிரி போவாங்க. கிரீன் அஸ் வெல் அஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மைப்பா லோமோ. ஸோ இவருமே ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் சொல்லணும். அதே மாதிரி கரண் சர்மா வந்து ஆல்ரவுண்டரில் போட்டிருக்காங்க. பட் ஹீஸ் ஃபுல் டைம் பவுலராக தான் இது வரைக்கும் ஆக்ட் ஆகிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயங்க் டெகார், அதே மாதிரி மனோஜ் பஜாஜ். ஸோ இவங்க எல்லாருமே அந்தளவுக்கு ஷைன் ஆனதில்லை, நிறையா மேட்ச் விளையாண்டு ப்ரூவ் பண்ணினது இல்லை. இப்போ இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி ஃப்ரான்ச்சைஸியில் ஆல்ரெடி ஒரு டாப் லெவலில் இருக்கிற கிளென் மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், கேமரான் கிரீனாக இருக்கட்டும், 2 ஆஸ்திரேலியன்ஸ்கிட்டேருந்து இவங்க எல்லாமே என்ன கற்றுக்குறாங்க, அதை அடுத்தடுத்த மேட்ச்சில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ வாங்க அதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பவுலர்ஸ் பார்த்துடலாம். ஸோ பவுலர்ஸில் பார்த்திங்கன்னா அசோக் தீப், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபாரினரான எந்த அளவுக்கு ஒரு வெயிட் பண்ணி ஒரு இவங்க எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பண்ணலை, இருந்தாலுமே இவர் டீமில் இருக்காங்க. ஏன்னா ஒரு வருஷம் ஒழுங்காக பண்ணலைன்னா அடுத்த வருஷம் ஈஸியாக தூக்கிட முடியாது. ஸோ அதுக்கப்புறமா இவங்க டீமில் ஒரு நல்ல பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது முகமது சிராஜ். ஸோ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போட்டுட்ருக்காரு. அண்டு அப்கமிங் டேஸில் வந்து இவர் எந்தளவுக்கு ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு டீம் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் அவர் போட்டுட்ருக்காரு. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது நம்ம முகமது சிராஜ் இந்த டீமுக்கு ஒரு நல்ல பவுலராகவே தான் இருந்துகிட்ருக்காரு. ஸோ அதை இன்னுமே அவர் அந்த பிளேஸை இருக்க வச்சுக்கிட்டே தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா யாஷ் தயால். ஸோ இந்த பிளேயர் வந்து அகெயின் இவரும் ரொம்ப வருஷமாக இருக்கார் ஐபிஎல்லில். பட் அவருக்கு சான்சஸ் கிடைக்கும்போது அவர் அந்தளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காரான்னு கேட்கும்போது கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒன் மோர் ஃபாரினர் வந்து இன் பவுலிங் டிபார்ட்மெண்ட், அல்சாரி ஜோசஃபா, லோக்கி ஃபர்கூசனா, இல்லைனா ரேஸ் டாப்லி. இந்த 3 பிளேயரில் வந்து தான் எப்போவுமே இந்த 4th பிளேயர், அதாவது ஃபாரின் பிளேயர் 4th பிளேயருக்கான ஸ்லாட்டை வந்து சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பிகாஸ் கேப்டன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஹாஃபாக இருக்கார். அதே மாதிரி ஆல்ரவுண்டரில் பார்த்திங்கன்னா மேக்ஸ்வெல்லும் கேமரான் கிரீனும் நிச்சயமாக 2 பேரையுமே எடுத்திருப்பாங்க. ஸோ ஒரு ஃபாரின் பவுலர் தான் ஃபாரினரில் சூஸ் பண்ணுறதுக்கு ஸ்லாட் இருக்குது. ஸோ இந்த 3 பவுலர்ஸுமே இருக்காங்க. இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு ஃபாரினராக இருக்கிற 2 ஆல்ரவுண்டர்ஸில் தான் ஒருத்தவங்களை உட்கார வைக்கணும். ஸோ இது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பவுலரில் ஹிமான்ஷு சர்மா, அதுக்கப்புறமா ராஜன்குமார், அதுக்கப்புறமா வஷக் விஜய்குமார். ஸோ இவங்க எல்லாமே இருக்காங்க. பட் இந்த பிளேயிங் 11ல் எத்தனை பிளேயர் வராங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றது ரொம்பவுமே முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து அதாவது ஃபஸ்ட்டு மேட்ச், ஓப்பனிங் மேட்ச் ஆஃப் ஐபிஎல் 2024 வந்து ஆர்சிபி இருக்காங்க. பட் அவங்க பெங்களூர்லேருந்து சென்னை வந்து விளையாடுறாங்க. ஸோ ஹோம் டவுன்லேருந்து அவே வந்து விளையாடுறாங்க. ஆனாலுமே சென்னை பிச்சு தான், ஸோ இந்தியன் பிச்சில் தான் விளையாடுறாங்க. ஸோ
ஸோ அதுவுமே ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ஆர்சிபி டீமில் மீதி இருக்கிற ஒரு கீ பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கோ த்ரூ பண்ணலாம். ஸோ ஆர்சிபியில் கீ பிளேயர்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஃப் டு ப்ளஸஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா அவரோட ரெக்கார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா தான் வச்சுருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஃபோட ரெக்கார்டு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 730 ரன்ஸ் வந்திருக்கு ஃப்ரம் அவரோட பேட்லேருந்து. ஸோ இந்த ரெக்கார்டை வச்சு அவர் இந்த வருஷமுமே பூஸ்டப் ஆகி இருப்பார். ஸோ செகண்ட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி. ஸோ எஸ், போன வருஷம் வந்து 600 ரன்ஸ் மேலே பேட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த வருஷமும் அதே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ விளையாடுறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2022 அந்தளவுக்கு ஷைனிங்காக இல்லை அவர். பட் இந்த வருஷம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏன்னா மிக்ஸ்டு கமெண்ட்ஸாக வருது. அவர் அவே ஃப்ரம் த பிசிசிஐயோட டிசிஷனில் போகிறாரு, இல்லை பிசிசிஐலேருந்தே சொல்லியிருக்க அஃபிஷியல் நியூஸ் என்னென்னா அவர் ரொம்ப 19 வருஷமாக விளையாண்டுருக்க ஒரு பிளேயர், அவங்களுக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் போவோம். ஸோ அவங்களுக்கு ரெஸ்ட்டு வேணும்னு கேட்கும்போது அவங்க கொடுத்து தான் இருப்போம்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க அந்த பிரேக்கில். அண்ட் இந்தியா பார்த்திங்கன்னா இயர் ஃபுல்லாகவே விளையாண்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளேயர்ஸ்னாலையும் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டே இருக்கணும்னா ஸோ அது ரொம்பவுமே கஷ்டமான காரியம். ஸோ இத்தனை வருஷமாக அவர் கொடுத்து தான் இருந்தார். இந்த வருஷம் அவரோட பையன் பிறந்திருந்தார். ஸோ அதனால தான் பிரேக்கில் போயிருந்தாங்க. ஸோ இப்போது கம்பேக் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் இந்த வருஷம் இக்ஸால கப் வந்தேவா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி கேர்ள்ஸ் வந்து குயின்ஸ் வந்து கப்பை அடித்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர்சிபி இந்த வாட்டி நிச்சயமாக அடிக்கிறன்றது இன்னொரு ஒரு ப்ரெஷராக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ தேர்டு கீ பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல். ஸோ இவரோட ரெக்கார்ட் 400 ரன்ஸ் அடிச்சிருக்காரு லாஸ்ட் இயர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 50 ரன்னுக்கு மேலே வந்து 6 வாட்டி அடிச்சிருக்காரு. ஸோ இது ரெக்கார்ட் எல்லாமே வச்சு இந்த 3 கீ பிளேயர்ஸ் நல்லா விளையாடினாங்க அப்படின்னா இந்த டீம் வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆர்சிபி கப் இந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்களா இல்லைனா சிஎஸ்கே இந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்களா சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்கலாம். இல்லை இந்த மாதிரி வீடியோ ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு நான் என்னென்ன வீடியோ போடுறேனோ அது எல்லாமே கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் போடுற போஸ்ட்டுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் யூடியூப்பில் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறேனோ அது உங்களுக்கு ஈஸியாக ரீச் அவுட் ஆக முடியும். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.